இன்னைக்கு ஒரு தவளை எப்படி அழகான பிரின்ஸ் ஆச்சுன்னு பார்க்கலாமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தூரத்துல இருந்த ஒரு சாம்ராஜ்யத்துல ரொம்ப அழகான பிரின்சஸ் ஒருத்தங்க இருந்தாங்களாம். அந்த பிரின்சஸ்க்கு ஒரு கோல்டன் கலர் பாலை அவங்க அப்பா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அந்த கோல்டன் கலர் பாலை பிரின்சஸ் டெய்லியும் கையில வச்சுக்கிட்டு தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்களாம். அந்த கோல்டன் பால் மேலே போயிட்டு நிறைய மின்மினி பூச்சிகள் ஒன்னா சேர்ந்த மாதிரி மின்னிக்கிட்டே இருக்குமா. அந்த பால் பிரின்சஸ் ஒரு நாள் விளையாடும் போது அது தெரியாம ஒரு ஆழமான இருட்டான கிணத்துக்குள்ள விழுந்துருச்சா. அந்த பால் உள்ள விழுந்தத பிரின்சஸ் எதிர்பார்க்கவே இல்லையா. திடீர்னு அது விழுந்துருச்சேன்ட்டு அந்த கிணறே நிறையிற அளவுக்கு அழுதுகிட்டே இருந்தாங்களாம். என் பால் எனக்கு வேணும் வேணும்ன்ட்டு அந்த கிணத்து பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்களாம். கிணறு நிறைஞ்ச உடனே உள்ளிருந்து ஒரு பச்சை கலர்ல ஒரு தவளை மேலே வந்துச்சான். மேலே வந்து, நீ ஏன் அழுகிற, உனக்கு என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ அந்த பிரின்சஸ், உனக்கு பேச தெரியுமான்னு சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி ஆசையா ஒரு பால் வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். அந்த பால் திடீர்னு இந்த கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. எனக்கு எப்படியாவது அந்த பால் வேணும்னு சொன்னாலாம். அப்போ என்னால உனக்கு அந்த பாலை எடுத்து தர முடியும்னு அந்த தவளை சொல்லிச்சான். உன்னால எப்படி எனக்கு எடுத்து தர முடியும்னதுக்கு, ஆனா நீ என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டா ஏத்துக்கணும், நீ சாப்பிட்ற அதே தட்டில் தான் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், உன்னோட தலைகாணில தான் நான் தூங்குவேன், இதெல்லாம் நீ எனக்கு செஞ்சு தந்தீன்னா நீ கேட்ட மாதிரி அந்த பாலை நான் உனக்கு எடுத்து தரேன், ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு அந்த தவளை சொல்லிச்சான். பிரின்சஸ்க்கும் எப்படியாவது அந்த பால் எனக்கு கிடைச்சா போதும், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்குறேன்னு அந்த தவளை கிட்ட ப்ராமிஸ் பண்ணிச்சான். தவளையும் கிணத்துக்குள்ள போய் அந்த கோல்டன் கலர் பாலை தூக்கிட்டு மெதுவா மேல வந்துச்சான். எப்படியோ இந்த பாலை பார்த்த உடனே பிரின்சஸ்க்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான். பிரின்சஸ் சந்தோஷமா அந்த பாலை வாங்கிட்டு வேகமா அங்கிருந்து ஓடிட்டாலாம். ஓடி 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 போனாலாம். ஆனா தவளை பின்னாடியே, நில்லு நில்லு, மறந்துட்டியா, நில்லு அப்படின்னு கேட்டுச்சான். நைட்டு பிரின்சஸ் சாப்பிடும்போது பின்னாடி இருந்து ஒரே சத்தம், ஓய் பிரின்சஸ் என்ன பண்ற, வெளியே வா அப்படின்னு அந்த தவளை கத்துச்சான். பிரின்சஸ் பிரின்சஸ் வா வெளியே அப்படின்னு அந்த தவளை கத்தும்போது பிரின்சஸ் அவங்க அப்பா கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டா. அவங்க அப்பா என்ன நடந்ததுன்னு கேட்க பிரின்சஸும் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னாலாம். அவங்க அப்பா பயங்கர கோவப்பட்டு, நம்ம எப்பவுமே நம்ம யாருக்காவது ப்ராமிஸ் பண்ணா அதை காப்பாற்றணும், நீ என்ன ப்ராமிஸ் பண்ணியோ அதை உடனடியாக செய்யணும் அப்படின்னு பிரின்சஸ்க்கு ஆர்டர் போட்டாரா. பிரின்சஸும் ஓடி போய் தவளை குட்டியை உள்ள கூப்பிட்டுக்கிட்டாலாம். இவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இவளுடைய பிளேட்லயே அந்த தவளை உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சான். இவளுக்கு அதை பார்க்கவே பிடிக்கவே இல்லையா. இருந்தாலும் என்ன பண்றது, அப்பா சொல்லிட்டாருல்ல, இப்போ டயர்ட் ஆயிடுச்சு, என்னை தூக்கிட்டு போய் தூங்க வைன்னு அந்த தவளை சொல்லிச்சான். பிரின்சஸ் ரொம்ப வெறுப்போட ரெண்டே ரெண்டு விரல்ல அவனை பிடிச்சிட்டு போய் தலகாணி மேல உட்கார வச்சானா. இந்த இடத்துல தூங்கிக்கோ நீ அப்படின்னு பிரின்சஸ் சொன்னாலாம். அவனுக்கு தலகாணியெல்லாம் செட் பண்ணும்போது அந்த தவளை பிரின்சஸை பார்த்து, சரி சரி, எனக்கு நீ உடனடியாக அழுகிறத நிறுத்திட்டு எனக்கு ஒரு முத்தம் கொடுத்து குட் நைட் சொல்லுன்னு அந்த தவளை சொல்லிச்சான். பிரின்சஸும் வேற வழி இல்லாம கண்ணை மூடிக்கிட்டு வெறுப்போட ஒரு கிஸ் பண்ணாலாம். கிஸ் பண்ண உடனே அங்க ஒரு மேஜிக் நடக்குதா. திடீர்னு அந்த ரூம்ல நல்லா காத்தடிச்சு அந்த தவளையை சுத்தி கோல்டன் கலர்ல ஸ்பார்க்கிள் ஆச்சா. அப்புறம் பார்த்தா அந்த தவளை ஒரு அழகான இளவரசனா மாறிடுச்சா. பிரின்சஸ்க்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சா. இந்த மாதிரி எனக்கு பல வருஷமா ஒரு சாபம் இருந்துச்சு, நான் தவளையா இருந்தேன், ஆனா எப்போ ஒரு அழகான பிரின்சஸ் எனக்கு முத்தம் கொடுக்குறாளோ அன்னைக்கு நான் மறுபடியும் இளவரசனா மாறிடுவேன்னு இருந்துச்சு. நீ எனக்கு முத்தம் கொடுத்ததுனால நான் திரும்பி அழகான இளவரசன் ஆயிட்டேன்னு சொன்னாலாம். பிரின்சஸ்க்கு நம்பவே முடியலையா. இவ்வளோ அழகான இளவரசனை பார்த்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லைஃப் லாங் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களா.